நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்னு அந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. முன்னேற அரசியல்வாதியாக தற்போது செயல்பட்டு கொண்டிருக்காரு. சமீபத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலையுமே எதிர்கொண்டாரு. இதனுடைய ரிசல்ட் இன்னும் ஒரு வாரங்கள் வெளியாக இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே திமுக அல்லது தாவேகா ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பெருமளவிலான பொதுமக்கள் இளைஞர்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகும் நேரத்துல அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. அவருடைய முதல் படமான சிக்மா அப்படின்ற படப்பிடிப்பை சமீபத்துல தான் நிறைவு பெற்றாரு. இந்த படத்துல சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாகவும் படத்துடைய இசையமைப்பாளராக தமன் அவர்களுமே இருந்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரீசர் சமீபத்தில் வெளியாகி செம்ம வைரலா போச்சு. ஒரு இயக்குனருடைய முதல் படம் போலவே இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இயக்குனருடைய படம் போல இருக்கு. படத்தை சூப்பராகவே கையாண்டிருக்கார் ஜேசன் சஞ்சய் அவர்கள் அப்படின்னு சொல்லி படத்துல ஒர்க் பண்ண பலருமே அவரை புகழ்ந்து தள்ளியும் இருக்காங்க. இதற்கு மேலும் ஒரு முக்கிய காரணமும் இருக்காம். ஸோ இந்த படம் நன்றாக வர நடிகர் ஏகே அவர்களுமே ஒரு சில உதவிகள் பண்ணி உள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஜேசனுடைய முதல் படத்தை லைக்கா தான் தயாரிக்கிறாங்க. இந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஜேசனுக்கு அறிமுகம் செய்ததே நம்ம அஜித் சாருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம ஏகே அவர்களுமே பார்த்துட்டாராம். பார்த்துட்டு சமீபத்துல ஜேசன் சஞ்சய் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காராம். சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா அஜித் சார் சென்னை வந்திருந்தாரு. அதுவுமே தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வந்திருந்தாரு. ஸோ அந்த வேலையில தான் ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படத்தை பார்த்து பாராட்டி உள்ளார் அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.